கற்றலில் அதீத ஆர்வமுள்ள உங்களுக்கு ஆம், இந்த ஒரு சிறப்பான ஆழமான அலசலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இன்னைக்கு நாம ஒரு சாதாரணமான தலைப்பை பத்தி பேச போறது இல்ல. கண்டிப்பா. இது ரொம்பவே சீரியஸான, அதே சமயம் பல இருண்ட ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு டாபிக். ஆமா, பல பத்தாண்டுகளா உலகையே உற்று நோக்க வச்ச ஒரு முக்கியமான வரலாற்று பதிவு இது. ரோனன் பெர்க்மேன் எழுதின புக்கு, அதாவது ரைஸ் அண்ட் கில் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த மிகச்சிறந்த புத்தகத்தோட முழுமையான சுருக்கத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா விவாதிக்க போறோம். ம். இந்த விவாதத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க தெளிவுபடுத்திக்க விரும்புறோம். ஆமா, அந்த நடுநிலைத்தன்மை. எக்ஸாக்ட்லி. இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற அரசியல் ரீதியான அல்லது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல நாங்க எந்த ஒரு தரப்பிற்கும் ஆதரவு அளிக்கல. கரெக்ட். இந்த ஆழமான விவாதத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த புத்தகத்துல இருக்கிற தகவல்களை உள்ளபடியே உங்களுக்கு வழங்குவது மட்டும்தான். எந்த சித்தாந்தத்தையும் நாங்க இங்க ஆதரிக்கவோ விமர்சிக்கவோ இல்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இப்போ இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாட், அப்புறம் ஷின்பெட், அவங்களோட ராணுவமும் கூட. ஆமா, ராணுவத்தின் மிகவும் ரகசியமான பக்கங்களை ரோனன் பெர்க்மேன், ஆம், 1000க்கும் மேற்பட்ட பேட்டிகள் அப்புறம் ரகசிய ஆவணங்கள் மூலமா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆச்சரியம் என்னன்னா, அந்த புத்தகத்தை தடை செய்ய நினைச்சாங்க, அதானே? ஆமா, இந்த புத்தகம் வெளியாவத தடுக்க இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை பல வழிகள்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி தான் இந்த உண்மைகள் உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மேற்கத்திய நாட்டை விடவும் இஸ்ரேல் தான் அதிகப்படியான குறிவைக்கப்பட்ட படுகொலைகளே அரங்கேற்றியிருக்கு. அதாவது டார்கெட்டட் அசாசினேஷன்ஸ். கரெக்ட். சாதாரண எண்கள்ல சொல்லணும்னா வெறும் 2008ஆம் ஆண்டு வாக்கில் மட்டுமே சுமார் 800க்கும் மேற்பட்ட குறிவைக்கப்பட்ட படுகொலைகளை அவங்க செஞ்சிருக்காங்க. 800, அது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. இல்லவே இல்ல. ஒரு ஜனநாயக நாடு ஏன் இவ்வளோ கொலைகளை செய்யணும், இதற்கான அடித்தளம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது தான் நம்ம அலசலோட முக்கிய நோக்கமே. ஒரு நாடு எப்படி இவ்ளோ பெரிய முடிவை எடுக்க முடியும்னு நீங்க, அதாவது லிசனர்ஸ், யோசிக்கலாம். இஸ்ரேலோட இந்த ஒட்டுமொத்த பாதுகாப்பு வியூகத்துக்கும் அடிப்படை எங்க இருக்கு தெரியுமா? அந்த தல்முத் வரிதானே. ஆமா, யூதர்களோட பழமையான மத நூலான பாபிலோனிய தல்முத்துல இருக்கிற ஒரு வரிதான் அது. ஒருவன் உன்னை கொல்ல வந்தால் நீ எழுந்து நின்று முதலில் அவனை கொல். If someone comes to kill you, rise up and kill him first. எக்ஸாக்ட்லி. இந்த ஒரு வரி தான் அவங்களோட அத்தனை நடவடிக்கைகளுக்கும் ஆணிவேர். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க 2011ஆம் வருஷம் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ரகசிய சந்திப்பை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும். ஓ, அந்த மேரடாகன் மீட்டிங். அது உண்மையிலேயே ஒரு ஸ்பை த்ரில்லர் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். ஆமா, இஸ்ரேலோட புகழ்பெற்ற உளவு அமைப்பான மொசாட்டின் தலைவரா இருந்த மேர்டாகன் தன்னோட பதவி காலத்தோட கடைசி நாள்ல ஊடகவியலாளர்களை ரொம்ப ரகசியமா சந்திக்கிறாரு. அதுவும் ஒரு சினிமா தியேட்டர் பார்க்கிங்ல இருந்து. கரெக்ட். இருண்ட கண்ணாடிகள் போட்ட ஒரு பஸ்ல பத்திரிகையாளர்களை ரகசியமா அழைத்து செல்லப்படுறாங்க. டாகன் அங்கே ஒரு கைத்தடியுடன் வர்றாரு. அந்த கைத்தடிக்குள்ள ஒரு வாள் மறைச்சு வைக்கப்பட்டிருப்பதா ஒரு கட்டுக்கதை உண்டு. ஆமா, அதை அவர் எப்போதுமே மறுத்ததில்ல. அந்த சந்திப்புல அப்போதைய பிரதமர் நெத்தன்யாகுவா அவர் கடுமையா விமர்சிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் இடையில பெரிய மோதல் இருந்துச்சு. ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை எப்படி தடுப்பது அப்படிங்கிறதுல. ஆமா, அதுதான் மையப்புள்ளியே. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பலாம். அதாவது, ஈரானின் அணு உலைகள் மேல போர் விமானங்களை அனுப்பி ஒட்டுமொத்தமா குண்டு வீசுவது சரியா, அல்லது அந்த அணு ஆயுதங்களை உருவாக்கும் விஞ்ஞானிகளை மட்டும் ரகசியமாக குறிவைத்துக் கொள்வது சரியா? மேர்டாகன் இதுல 2வது முறையத்தான் தீவிரமா ஆதரித்தார். ஏன்னா, ஒரு பெரிய போரை தொடங்கினா மத்திய கிழக்கு முழுவதுமே பற்றி எரியும். பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களும் ராணுவ வீரர்களும் இறக்க நேரிடும். அதுக்கு பதிலா அந்த திட்டத்துக்கு மூளையாக செயல்படும் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் கொல்வது, அவர் வார்த்தையில சொல்லணும்னா மிகவும் தார்மீகமானது அப்படின்னு அவர் நம்பினார். மோர் மோரல் அப்படின்னு அவர் நினைச்சார். ஒரு காரை நிறுத்தணும்னா அதோட பல்லாயிரக்கணக்கான உதிரி பாகங்களை ஒவ்வொன்றாக கழற்றுவதை விட ஓட்டுநரை கொன்றுவிடுவது எளிது அப்படிங்கிறது தான் அவரோட வாதம். இந்த திட்டத்தின்படி 15 ஈரானிய விஞ்ஞானிகள் குறிவைக்கப்பட்டு அதுல 6 பேர் கொல்லப்பட்டாங்க. இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய தார்மீக கேள்வி எழலாம். ஒரு பெரிய போரை தவிர்த்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற ஒரு சிலரை கொல்வது நியாயமா?
இது ரொம்ப கஷ்டமான கேள்விதான். ஆனா இந்த மனநிலை திடீர்னு ஒரு நாள்ல உருவானது கிடையாது. ஆமா, இதோட வேர்கள் ரொம்ப பழமையானது. இந்த உத்தியோட வேர்கள் உண்மையிலேயே எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, நாம கால இயந்திரத்துல பின்னோக்கி போகணும். 1944ல இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு அதிகாரப்பூர்வமா உருவாவதற்கு முன்பே இது தொடங்கிடுச்சு. அந்த லெஹி குரூப். ஆமா, லெஹி அப்படிங்கிற ஒரு யூத ஆயுதக்குழு பிரிட்டிஷ் அதிகாரியான டாம் வில்கின் என்பவரை குறிவச்சாங்க. இந்த டாம் வில்கின் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ரொம்ப புத்திசாலியான அதிகாரி. அவருக்கு ஹீப்ரு மொழி ரொம்ப சரளமா பேச வரும். யூதர்களோட ரகசிய படைகளை பத்தியும் அவங்களுக்குள்ள இருந்த பிளவுகளை பத்தியும் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால அவரை தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா யூத ஆயுதக்குழு நினைச்சாங்க. டேவிட் ஷோம்ரான் அப்படிங்கிற இளைஞரும் அவரோட கூட்டாளியும் ஜெருசலம் வீதியில நடந்து போயிட்டு இருந்த வில்கினை 11 முறை சுட்டுக் கொள்றாங்க. 11 முறை. பல வருஷங்களுக்கு பிறகு ஷோம்ரான் இத பத்தி சொல்லும்போது, எங்களுக்கு அப்போ பழிவாங்கும் எண்ணமெல்லாம் கிடையாது. நாங்க உணவின்றி பசியோடு இருந்தோம். எங்களுக்கான ஒரு நாடு உருவாக இந்த நபரை கொல்வது அவசியமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். ஒரு நாட்டை உருவாக்க பயங்கரவாதத்தையும் படுகொலைகளையும் பயன்படுத்துவது சரி அப்படின்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. அந்த மனநிலை தான் காலப்போக்குல இஸ்ரேலிய பாதுகாப்புத் துறையோட ஒரு டிஎன்ஏவாகவே மாறிடுச்சு. இதைவிட முக்கியமா 1950கள்ல இஸ்ரேல் ராணுவ தளபதியா இருந்த மோஷே டயான் செஞ்ச ஒரு உரை, ராய் ரோட்பர்க் அப்படிங்கிற இளைஞரின் மரணத்தின் போது ஆற்றிய புகழ்பெற்ற உரை இதை இன்னும் தெளிவா விளக்குது. அந்த ராய் அப்படிங்கிற இளைஞர் ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டார் இல்லையா? ஆமா, அப்போ மோஷே டயான் ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மைய பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் குடியேற்றத்தின் தலைமுறை, இரும்பு தொப்பிகள் மற்றும் பீரங்கிகள் இல்லாமல் நம்மால் ஒரு மரத்தை நடவோ ஒரு வீட்டை கட்டவோ முடியாது. நம்மை சுற்றியுள்ளவர்களின் கண்களில் இருக்கும் வெறுப்பை நாம் நேருக்கு நேர் சந்தித்தே ஆக வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த உரை இஸ்ரேல் சமூகத்தின் பாதுகாப்பு தத்துவமாவே உருமாறிடுச்சு. தங்களை சுற்றி எதிரிகள் இருக்காங்க, அவங்கள அழிக்காம நம்ம வாழ முடியாதுங்கிற எண்ணம் ஆழமா விதைக்கப்படுது. இதை தொடர்ந்துதான் மைக் ஹராரி என்பவரால மொசார்த்திற்குள் சிசேரியா அப்படிங்கிற ஒரு சிறப்பு பிரிவு உருவாக்கப்படுது. ஆமா, குறிவைத்து கொள்ளப்படும் நபர்களை தேர்ந்தெடுக்க இலக்கு குழு, அதாவது டார்கெட்ஸ் கமிட்டி அமைக்கிறாங்க. இந்த இலக்கு குழு என்ன பண்ணுவாங்கன்னா, யார் நாட்டுக்கு ஆபத்து, யார முதல்ல தீர்த்து கட்டணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அவங்க ஒரு முக்கியமான விதியையும் அப்பவே உருவாக்குனாங்க. ஒருபோதும் கத்தி, அதாவது கத்தி போன்ற ஆயுதங்களை நெருக்கத்தில் பயன்படுத்தக் கூடாது. துப்பாக்கி, வெடிகுண்டு மாதிரி தூரத்துல இருந்து தாக்கும் ஆயுதங்களை தான் பயன்படுத்தணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஆனா இது எல்லாமே 1972 மியூனிச் ஒலிம்பிக் படுகொலைக்கு பிறகு முற்றிலுமா மாறிடுச்சு. இத கேக்கும் உங்களுக்கு அந்த சம்பவம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒலிம்பிக் கிராமத்துக்குள்ள புகுந்து 11 இஸ்ரேலிய தடகள வீரர்களை பிளாக் செப்டம்பர் அமைப்பினர் கொடூரமா கொன்னாங்க. ஆமா, இதுக்கு பிறகு அப்போதைய இஸ்ரேலிய பிரதமர் கோல்டா மாயர் ஒரு ரெட் பேஜ்ல கையெழுத்து போட்டாங்க. இந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்கணும். ரெட் பேஜ்னா என்ன? அது ஒரு சாதாரண சிவப்பு நிற காகிதம் கிடையாது. இஸ்ரேல் உளவுத்துறையில ஒரு குறிப்பிட்ட நபரை தீர்த்து கட்ட கொடுக்கப்படும் உச்சகட்ட மரண தண்டனை உத்தரவு தான் அது. கோல்டமேயர் அந்த உத்தரவுல கையெழுத்து போட்ட பிறகு ஆபரேஷன் பயோனெட் அப்படிங்கிற பெயர்ல இஸ்ரேல் களமிறங்குது. பிளாக் செப்டம்பர் அமைப்புல இருந்த ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது அந்த பெய்ரூட் ஆபரேஷன் தானே? கண்டிப்பா. பெய்ரூட் நகருக்குள்ள கடல் வழியா நுழைஞ்சு இஸ்ரேலிய கமாண்டோக்கள் நடத்தின ஆபரேஷன் ஸ்பிரிங் ஆஃப் யூத் பத்தி நான் சொல்லியே ஆகணும். இது நிஜமாவே எந்த ஹாலிவுட் படத்தை விட விறுவிறுப்பா இருக்கும். எதிர்கால இஸ்ரேலிய பிரதமர் ஏஹுத் பராக் அவரே இதுல நேரடியா கலந்துக்கிறார். ஆமா, அதுவும் ஒரு பெண்ணை போல மாறுவேடம் போட்டுக்கிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நடுக்கடல்ல இருந்து ரப்பர் போட்டுகள்ல வராங்க. பெய்ரூட் நகரத்தோட கடற்கரையில நள்ளிரவுல இறங்குறாங்க. பராக் ஒரு அழகான பெண்ணை போல விக்கு வச்சு மேக்கப் போட்டு கையில ஒரு பேக் வச்சிருக்காரு. ஆனா அந்த பேக்குக்குள்ள நவீன ஆயுதங்கள் இருக்கு. கரெக்ட். அவங்க பெய்ரூட் வீதிகள்ல ரொம்ப சாதாரணமா நடந்து போய் பலஸ்தீன தலைவர்களை அவங்க வீடுகள்லயே அவங்க படுக்கறை அறையிலே சுட்டுக் கொள்றாங்க. இது வெறும் படுகொலை கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய உளவியல் யுத்தம். ஆமா, இது வெறும் பழிவாங்கும் நடவடிக்கை மட்டுமல்ல, இஸ்ரேலோட எதிரிகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்வதாகவும் இது செய்யப்பட்டது. நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எவ்ளோ பாதுகாப்பா இருந்தாலும், நாங்க உங்களை கண்டுபிடிச்சு கொல்லுவோம் அப்படிங்கறத அந்த செய்தி. ஆனா இதுல அவங்க எந்த தவறுமே பண்ணலையான்னு கேட்டா
ரொம்ப பெரிய தவறுகளையும் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த நார்வே சம்பவம். பிளாக் செப்டம்பர் அமைப்பின் மூளையாக செயல்பட்ட அலி ஹாசன் சல்லாமே அப்படிங்கிற முக்கிய தலைவரை இஸ்ரேல் பல வருஷங்களா தேடுச்சு. சிவப்பு இளவரசன், ரெட் பிரின்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட அவனை தேடி நார்வே நாட்டிற்கு சென்று அங்க ஒரு மிகப்பெரிய தவறு செய்றாங்க. அது மொசாட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கரும்புள்ளியா மாறிடுச்சு. அலி ஹாசன் சலாமே அப்படின்னு நினைச்சு நார்வேல லிட்டில் ஹேமர் அப்படிங்கிற இடத்துல அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அப்பாவி மொராக்கோ நாட்டு வெயிட்டரை இஸ்ரேலிய ஏஜென்ட்டுகள் சுட்டு கொன்றாங்க. இது உலக அளவுல மொசாட்டுக்கு பலத்த விமர்சனங்களை வாங்கி கொடுக்குது. பல ஏஜென்ட்கள் நார்வே போலீசால கைது செய்யப்படுறாங்க. ஆனா இந்த தவறுகள்ல இருந்து அவங்க பாடம் கத்துக்கிட்டாங்க. தங்களோட தேடலை அவங்க நிறுத்தல. இறுதியா 1979ல பெய்ரூட் நகரத்துல அவன் வழக்கமா செல்லும் வழியில ஒரு சக்தி வாய்ந்த கார் வெடிகுண்டை நிறுத்தி அதை வெடிக்கச் செய்து அலி ஹாசன் சலாமிய இஸ்ரேல் கொல்றாங்க. இந்த தொடர் கொலைகள் மூலமா எதிரிகளோட மனசுக்குள்ள இஸ்ரேல் ஒரு அழிக்க முடியாத பயத்தை விதைச்சது. ஆனா இவ்வளவு தூரம் துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட இஸ்ரேல் எல்லா பிரச்சனைகளையும் கொலைகள் மூலமாவே தீர்த்துடுச்சா? அங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. எல்லாரையும் எப்படி தேடி தேடி கொன்றுவிட முடியுமா? இந்த படுகொலைகள் நிஜமாவே இஸ்ரேலோட பாதுகாப்பை உறுதி செஞ்சதா? இதுக்கு விடை தேட 1979ல நடந்த இன்னொரு நிகழ்வை பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது பாரிஸ் நகரத்துல நடந்த அந்த சம்பவம். ஆமா, அப்போ அயத்துல்லா கொமேனி பாரிஸ்ல நாடு கடத்தப்பட்டு தங்கியிருக்கார். ஈரானிய பிரதமர் நேரடியாக இஸ்ரேலிய உளவுத்துறையிடம் தொடர்பு கொண்டு கொமேனிய கொல்ல சொல்லி கெஞ்சி கேட்கிறார். கொமேனி ஈரானுக்கு திரும்பினா ஒட்டுமொத்த நாடும் இருண்டு போயிடும்னு அவர் எச்சரிக்கிறார். மொசாட்டிற்கும் கொமேனிய கொல்ல ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனா இஸ்ரேலியர்கள் தயங்குறாங்க. அதுக்கு காரணம், ஒரு அரசியல் அல்லது மதத் தலைவரை கொல்வது சரியா அப்படிங்கிற விவாதம் இஸ்ரேலிய தலைவர்கள் மத்தியில எழும்புது. ஆயுதமேந்திய தீவிரவாதிகளை கொல்றதுக்கும் ஒரு சித்தாந்த தலைவரை கொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அவங்க நினைச்சாங்க. அதனால அந்த வாய்ப்பை அவங்க நிராகரிச்சாங்க. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கொமேனி ஈரானுக்கு சென்று இஸ்லாமிய புரட்சியை ஏற்படுத்தினார். இன்று வரை இஸ்ரேலின் மிகப்பெரிய மிக வலிமையான எதிரியா ஈரான் மாற அதுவே காரணமா அமைஞ்சது. அன்றே கொமேனியை கொண்டிருந்தால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் வரலாறே மாறி இருக்குமோ அப்படின்னு இஸ்ரேலிய உளவுத்துறையினர் இன்றும் வருத்தப்படுறாங்க. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட நாம இணைத்து பார்த்தா, ஒரு தனிநபரை கொல்வது சில நேரங்கள்ல பெரிய விளைவுகளை தடுக்கலாம். ஆனா எதிரிகளோட உத்திகள் மாறும்போது இஸ்ரேலும் மாற வேண்டியிருந்தது. 1990கள் மற்றும் 2000கள்ல ஹமாஸ் அப்புறம் ஹிஸ்புல்லா அமைப்புகள் தற்கொலைப்படை தாக்குதல்களை பெருமளவுல பயன்படுத்த தொடங்குறாங்க. சூசைட் பாம்பர்ஸ், தற்கொலை செய்து கொள்ள தயாராக வரும் ஒரு நபரை மரணத்தை காட்டி அச்சுறுத்தவே முடியாது. அவனுக்கு தேவையே அதுதான். அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணாங்க? அங்கதான் ஷின்பெட் உளவுத்துறை வெடிக்க காத்திருக்கும் கட்டமைப்பு, அதாவது டிக்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு புதிய தத்துவத்தை உருவாக்குறாங்க. இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? முன்னாடி ஒரு தற்கொலைப்படை தீவிரவாதியை மட்டும் தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த தற்கொலை படையினரை முன்கூட்டியே மூளைச்செலவு செஞ்சது யாரு? அவனுக்கு வெடிகுண்டு தயாரிச்சு கொடுத்த இன்ஜினியர் யாரு? அந்த வெடிகுண்ட மறைச்சு வைக்க பெல்ட் தச்சு கொடுத்த டெய்லர், அவனை அந்த இடத்துக்கு கார்ல கூட்டிட்டு வந்த டிரைவர் வர. ஆமா, ஏன் அந்த தற்கொலை வீரனின் கடைசி வீடியோவை எடுக்கும் கேமராமேன் வர அத்தனை பேரையும் இலக்காக மாத்துறாங்க. அந்த முழு கட்டமைப்பையுமே அழிக்க தொடங்குறாங்க. இதுல ஒரு கண்ணிய உடைச்சா கூட அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கறது தான் உங்களோட திட்டம். இந்த இடத்துல இதை கேட்போம், உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு ஜனநாயக நாடு எப்படி இவ்வளவு கொலைகளை சட்டப்பூர்வமா நியாயப்படுத்தியது? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதற்கான சட்ட ரீதியான அனுமதியை இஸ்ரேலிய ராணுவ வழக்கறிஞர்களான ஃபிங்கல்ஸ்டீன் மற்றும் ரெய்ஸ்னர் எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமளிக்குது. சுய பாதுகாப்பு, அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில இது நியாயப்படுத்தப்பட்டது. அதாவது ஒருவன் நாளைக்கு உங்களை கொல்ல போறான் அப்படிங்கிறது உறுதியானா அவனை இன்னைக்கே கொல்வது தற்காப்பு நடவடிக்கையே அப்படின்னு அவங்க வாதிட்டாங்க. ஆனா அவங்க சில கடுமையான விதிகளையும் வச்சிருந்தாங்க. உதாரணமா, இலக்கு வைக்கப்படும் இடத்துல குழந்தைகள் இருப்பது உறுதியானா அந்த தாக்குதல் உடனடியாக ரத்து செய்யப்படும். ஆமா, பல சமயங்கள்ல தீவிரவாதிகள் வீடுகள்ல குழந்தைகள் இருந்ததால கடைசி நிமிஷத்துல ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் ரத்து செஞ்சிருக்காங்க. ஹெலிகாப்டர் பைலட் கதை தானே? ஆமாம், ஒரு பைலட் தன் விமானத்துல குண்டுகளோட கிளம்ப தயாரா இருக்கார். அப்போ அவரோட கமாண்டர் நீ யார கொல்ல போறன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பைலட் சொன்ன பதில், என் விமானத்தை விட்டு முதல்ல கீழே இறங்குங்க, நான் யார அழிக்க போறேன்னு எனக்கு தெரிய வேண்டாம், எனக்கு தேவையானது அந்த இடத்தோட நம்பர்கள், அதாவது கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றார்.
மனிதர்களை கொல்வது எந்த அளவுக்கு ஒரு இயந்திரத்தனமான செயலா மாறிடுச்சு அப்படிங்கறது இது காட்டுது. இது ஒரு மிகப்பெரிய தார்மீக சிக்கல். காலம் செல்ல செல்ல ராணுவ குழுக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இடையே வித்தியாசம் இல்ல அப்படின்னு இஸ்ரேல் முடிவு பண்ணுச்சு. ஒரு காலத்துல கொமேனியை கொல்ல தொடங்கிய இஸ்ரேல் பின்னாட்கள்ல ஹமாஸ் அமைப்பின் நிறுவனரான ஷேக் யாசின் அப்படிங்கிற வீல் சேர்ல இருந்த ஒரு அரசியல் மற்றும் ஆன்மீக தலைவரை பட்டப்பகல்ல ஹெலிகாப்டர் ஏவுகணைகள் மூலம் கொன்னாங்க. அவருக்கு பின் வந்த ராண்டிசி போன்ற தலைவர்களையும் அதே மாதிரி அழிச்சாங்க. இப்படி தலைவர்களை கொல்வது பயங்கரவாதத்தை தற்காலிகமா தடுத்து நிறுத்தியது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா முன்னாள் ஷின்பெட் தலைவரான அமி அயலோன் ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை பதிவு செய்றார். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வெற்றிகள் தந்திரோபாய ரீதியாக, அதாவது டாக்டிக்கல் சக்சஸா இருந்தாலும் அரசியல் மற்றும் அமைதி ரீதியாக ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர், அதாவது தோல்வியையே தழுவின அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது ஒவ்வொரு கொலையும் தற்காலிகமா பிரச்சனைய தள்ளி போடுகிறதே தவிர நிரந்தர அமைதிக்கு இந்த கொலைகள் ஒருபோதும் வழிவகுக்காது. ஒரு அமைப்பின் தலைவனை கொன்னா அவனுக்கு பதிலா அவனை விட இன்னும் தீவிரமான இன்னொருவன் உருவாகிறான். இது முடிவில்லாத ஒரு பழிவாங்கும் சுழற்சி. போர் முறையையே மாற்றி அமைச்சது. சரியா சொன்னீங்க. இஸ்ரேல் உருவாக்கிய இந்த ட்ரோன் தொழில்நுட்பம், உளவு தகவல்களை ஒருங்கிணைக்கும் கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் குறிவைத்துக் கொள்ளும் உத்திகளை தான் 9/11 தாக்குதலுக்கு பிறகு அல்-qaedaவுக்கு எதிராக அமெரிக்கா பெருமளவுல பயன்படுத்தியது. ஒரு காலத்துல தனி மனிதனால நெருங்கி போய் துப்பாக்கியால் சுடப்பட்ட கொலைகள் இன்னைக்கு ஆகாயத்துல இருந்து யாருமே இல்லாத ட்ரோன்கள் மூலம் ஏவுகணைகளாக வந்து விழுகின்றன. தொழில்நுட்பம் ரொம்பவே வளர்ந்துருச்சு. ஆனா மனிதர்களோட சிந்தனை அதே எழுந்து நின்று முதலில் அவனை கொல் அப்படிங்கிற இடத்துல தான் நிக்குது. இந்த ஆழமான அலசல முடிக்க முன் இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு சிந்தனை, ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. வன்முறையையும் அச்சுறுத்தலையும் ரொம்ப துல்லியமாக அழிக்கும் அதீத இராணுவ மற்றும் உளவுத்துறை திறன் ஒரு நாட்டிடம் இருக்கும்போது, அந்த நாடு மெய்யான அமைதியை தேடுவதற்கான அரசியல் ராஜதந்திரத்தை முற்றிலுமாக மறந்துவிடுமா? அதாவது நம்மிடம் ஒரு மிகச்சிறந்த சுத்தியல் இருக்கும்போது உலகத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாமே ஆணியாகத்தானோ தெரியுமோ? நிரந்தர பாதுகாப்பிற்கான குறுக்கு வழியாக கருதப்படும் இந்த படுகொலைகள் உண்மையிலேயே முடிவில்லாத போருக்கான விதைகளா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.